அது தலைவருடைய கவனத்துக்கு யாரோ சொல்லி தெரிய வந்தது. என்னை அனுப்பிச்சார். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே டாக்டர் கிட்ட கேட்டேன், இது எத்தனை மாசம் குழந்தைன்னு. ஒரு 3 மாசம் தான் சார் ஆகுது அப்படின்னாங்க. அவங்க அப்பாவை கூப்பிட்டு நான் கேட்டேன், நீங்க எங்க வேலை செய்யறீங்க அப்படின்னு. நான் ஆர்பர்ல வேலை செய்யறேங்க. என்ன வேலை செய்யறேன்னா கூலி தொழிலாளிங்கன்னாரு. அப்படி இருக்கும்போது இந்த ஹாஸ்பிட்டல் எட்டுன்னு வந்து அட்மிட் பண்ணிருக்கிறீங்களே எப்படி அப்படின்னு. இல்லைங்க, என் குழந்தை பிறக்கும் போதே ஹார்ட்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க. நான் அப்படியே மெடிசன் எல்லாம் கொடுத்துன்னு இருந்தோம். ஆனா திடீர்னு நைட்டு 2 மணிக்கு இந்த மாதிரி குழந்தைக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. அதனால நான் உடனே இந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு வந்துட்டாங்க. அதான் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னாங்க. அப்ப நான் டாக்டர் கிட்ட கேட்கும்போது 17-18 லட்ச ரூபா ஆகும், கண்டிப்பா அதை குணப்படுத்திட முடியுமா டாக்டர் அப்படின்னு. கண்டிப்பா அப்படின்னு ஒரு 3-4 டாக்டர்ஸ் எல்லாருமே பேசி பண்ணிடலாங்க அப்படின்னாங்க. நான் தளபதி கிட்ட சொன்னேன், எவ்வளோ ஆகுதுன்னாரு. இந்த மாதிரி 17-18 லட்ச ரூபாய்ட்டு ஆகும்னு சொல்றாங்க சார் அப்படின்னு. கண்டிப்பா அதை பணம் அதை கொடுக்கறத பத்தி ஒன்றும் இல்லை, ஆனா குழந்தை வந்து உயிரோட நமக்கு இருக்கணும். அதனால எவ்வளவு செலவானாலும் சரி அதை நீங்க வந்து பண்ணிடணும் அப்படின்னு. சரி சார் அப்படின்னு